Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 2 Example 2.8 பார்க்கலாம். And the number 6 power n, n being a natural number, end with the digit 5. அதாவது இங்கே n, ஸோ என்னன்னா நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நேச்சுரல் நம்பர் எப்போவுமே ஒன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். 1, 2, 3, எக்ஸட்ரா அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்னோட பிளேஸில் நான் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டிட் பண்ணேன் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட் நம்பர் 5ல முடியுமான்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, லாஸ்ட் நம்பர் 5ல முடியுமான்னு கேட்குறாங்க. கிவ் ரீசன் ஃபார் யுவர் ஆன்சர், நம்ம ரீசனும் எழுதணுமா. ஓகேங்களா, ஸோ சொல்யூஷனில் சின் 6 பவர் என்ன அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம 6 எப்படி எழுதலாம், 3 2s are 6 தானே, அப்போ 3 2s are 6 தான் கிடைக்கும். அப்போ நம்ம 3 × 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த எண்ணை அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ n இந்த ரெண்டுக்குமே காமன், 3 பவர் n × 2 பவர் n. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ 6 ஃபஸ்ட்டு ஒரு ஈவன் நம்பர், ஆனால் நம்ம இதை இப்படி பிரிக்கும் போது இது வந்து ஒரு ஆட் நம்பர், இது வந்து ஈவன் நம்பர். ஸோ எப்போவுமே ஒரு ஆட் நம்பரை ஈவன் நம்பரை நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னா கிடைக்கக்கூடிய வேல்யூ ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஸோ வேணா பாருங்கள், நான் வந்து ஸோ இப்போ 5 வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ 5க்கு கூட ஒரு 4 நான் மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ இது வந்து 4 வந்து ஈவன் நம்பர். 5 4s are 20, லாஸ்ட் நம்பரை பாருங்கள். ஸோ ஈவன் நம்பரில் தான் கிடைக்குது. அதே மாதிரி ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட 11 வந்து ஒரு ஆட் நம்பர், இதுக்கு கூட நான் 6 மல்டிபிள் பண்ணி ஓகே 6 1s are 6, 6 1s are 6. ஸோ பார்த்தீங்களா, கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பரை கூட ஈவன் நம்பரை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரில் லாஸ்ட்டு நம்பர் வந்து ஈவன் நம்பராக தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 5ல முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ 5 வந்து என்னது, ஒரு ஆட் நம்பர். ஸோ 5ல முடிய சான்சஸே இல்லை. ஸோ அதை இங்கே எழுதியிருக்கேன். 2 இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் 6 பவர் n. ஸோ 6ஓட ஃபேக்டர் தான் என்னது, 2. நெக்ஸ்ட்டு 6 பவர் n இஸ் ஆல்வேஸ் ஈவன், அதாவது இந்த 6 வந்து எப்போவுமே ஈவன் தான். நெக்ஸ்ட்டு பட் எனி நம்பர் ஹூஸ் லாஸ்ட் டிஜிட் இஸ் 5 இஸ் ஆல்வேஸ் ஆட். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது என்னது, 5 கொடுத்துருக்காங்க. 5 வந்து ஒரு ஆட் நம்பர், கண்டிப்பாக ஒரு ஈவனே ஆடையும் மல்டிபிள் பண்ணும்போது லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பர் தான் கிடைக்கும். ஆனால் 5 வந்து ஒரு ஆட் நம்பர், கிடைக்க சான்சஸே இல்லை. அப்போ 6 பவர் n-ல் என்னோட பிளேஸில் நேச்சுரல் நம்பரை ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூவில் லாஸ்ட் நம்பர் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னு பார்க்கலாமா. ஓகே, நான் 6 பவர் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணி அப்போ 6 தான் கிடைக்கும். 6 பவர் 2ஓட வேல்யூ என்னது, 36. நெக்ஸ்ட்டு 6 பவர் 3ஓட வேல்யூ 216. நெக்ஸ்ட்டு என்னோட பிளேஸில் 4ன்னு சப்ஸ்டிட் பண்ணி 216 கூட ஒரு 6 மல்டிபிள் பண்ணாலே போதும், 6 பவர் 4ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 216, 6 மல்டிபிள் பண்ணலாம். 6 6 are 36, 6 பேலன்ஸ் 3, 6 1s are 6, 6 கூட 3 ஆட் பண்ணால் 9, 6 2s are 12. அப்போ எழுதிக்கலாம் 1 2 9 6. ஸோ பாருங்கள், லாஸ்ட் நம்பர் 6ல் தான் முடியும். ஸோ இனிமேல் நீங்கள் என்னோட பிளேஸில் எந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணாலுமே லாஸ்ட் நம்பர் 6ல் தான் முடியும். ஸோ அதனால் கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி 5ல முடிய சான்சஸே இல்லை. ஸோ அதான் எழுதியிருக்கேன். ஸோ ஹென்ஸ் 6 பவர் n cannot end with the digit 5, அதாவது digit 5ல முடிய சான்சஸே இல்லை. ஓகேங்களா, ஓகே. ஸோ இவ்வளோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.